Hi viewers, Space Go, welcome back to Tamil Cruise Worlds vlog. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 4வது கான்ட்ராக்ட் ஜாயின் பண்ற நேரம் வந்துருச்சுங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்எஸ்சி க்ரூஸ் லைனோட ஒரு லக்ஸூரியஸ் நியூ பிராண்டான எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் அப்படின்ற கப்பல்ல நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ இந்த ஜாயினிங் பத்தி தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் எந்த கண்ட்ரில இந்த டைம் ஜாயின் பண்ண போறேன் அண்ட் எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ்ல மொத்தம் 2 கப்பல்கள் இருக்கு. எந்த கப்பல்ல நான் ஜாயின் பண்ண போறேன் அண்ட் இப்போ இந்த கப்பல் எந்தெந்த நாடுகளுக்கு டிராவல் பண்ண போகுது அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ்ல நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம இந்தியால எங்க அந்த கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு இருக்கேன். ஸோ வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா, என்னுடைய பேர் ராஜு. இந்த சேனல் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் என்ன பத்தி தான் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா முக்கியமா லைக் பண்ணுங்க. தமிழ் க்ரூஸ் ஹோட்டல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதுல ஆல் கொடுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. என்ன ப்ரோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்க ஃபேஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறோம். ஸோ அதனால கப்பல்ல இருந்ததுனால நம்ம வீடியோ அந்த அளவுக்கு பண்ண முடியல, டைமும் இருக்காது. ஸோ ஃபோன் ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்தது நான் ஷிப்ல இருக்கும்போது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாளா வீடியோ போடல. ஸோ இப்போ நம்ம வெக்கேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இனிமேல் நம்ம நிறைய கான்டென்ட்ல இனிமேல் வீடியோ பண்றதுக்கு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஜாயின் பண்ண போறேன் எம்எஸ்சி க்ரூஸ் லைனோட ஒரு லக்ஸூரியஸ் பிராண்ட். லக்ஸூரியஸ்னா அவ்வளோ ஆடம்பரம். அவங்க வந்து ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனில தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கப்பல்கள் வரப்போகுது. ஸோ 2023 நான் வந்து எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ்ல ஜாயின் பண்ணேன். எக்ஸ்ப்ளோரா 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கப்பல். நாங்கள் ஃபர்ஸ்ட் இட்டாலியில மோன்ஃபெல்கோல் அப்படின்ற ஒரு சிட்டியில இருக்கிற ஷிப்யார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரா 1ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியே இல்லாத ஒரு மாடல் ஷிப்னு சொல்லலாம். அண்ட் அதுவும் இல்லாம இன்டீரியரும் சரி அவுட்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸூரியஸா இந்த எம்எஸ்சி க்ரூஸ் லைன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா 1ல நான் ஜாயின் பண்ணது 2023. ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரா 2 அப்படின்னு சொல்லிட்டு அதே மாடல்ல இருக்கிற கப்பலை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கப்பலில் தான் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய 3வது கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ப்ளோரா 1ல நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4th கான்ட்ராக்ட் எக்ஸ்ப்ளோரா 1ல நான் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா 1ல நான் வந்து இட்டாலியில இருக்கிற வெனிஸ் அப்படின்ற ஒரு சூப்பர்வான ஐலாண்ட்ல ஜாயின் பண்றேங்க. அதாவது நான் சென்னையில இருந்து டெல்லி டு இட்டாலியில இருக்கிற வெனிஸ்ல நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஒரு சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ண ஓஷியானியா அண்ட் மரேலா கம்பெனிகளை விட இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் அப்படின்றது நமக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்பவே அட்வான்ஸ்டு கம்பெனின்னு சொல்லலாம். அங்க நம்ம பார்க்குற அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருந்தாலும் சரி அண்ட் அங்க இருக்கிற பீப்புளா இருக்கட்டும், மேனேஜர்ஸா இருக்கட்டும் அண்ட் சேலரி வைஸ், அப்புறம் வந்து அங்க இருக்கிற ஃபுட் வைஸ், கேபின், ஒய்ஃபை, இன்டர்நெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூக்கான ஒரு லைஃப் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா 1ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 5th ஜாயின் பண்ண போறோம். ஸோ இட்டாலி இருக்கிற வெனிஸ் அப்படின்ற ஒரு சிட்டில. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ண போறேன் இந்த எக்ஸ்ப்ளோரா 1 அப்படின்ற இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போனா. ஸோ இந்த கப்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கெஸ்ட்ல இருந்து 1200 கெஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பலை பில்ட் பண்ண காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800 மில்லியன் அவங்க வந்து இந்த சூப்பர்வான லக்ஸூரியஸ் ஷிப்பை
அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கப்பலில் மொத்தம் 600 க்ரூ மெம்பர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கப்பலில் மொத்தம் 4 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளோரா 2 அப்படின்ற சூப்பரான கப்பலும் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ண போற இந்த எக்ஸ்ப்ளோரா 1 கப்பல் எங்கெல்லாம் டிராவல் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்ல நவம்பர் வரைக்கும் டிராவல் பண்ண போகுது. ஸோ நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரேஷியா, கிரீஸ், இட்டாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெயினோட ஒரு சில டெரிட்டரிலாம் மிடில் ஆஃப் ஓஷியன், அட்லாண்டிக் ஓஷியன் பக்கத்தில் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெனரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெனரிஃப் ஐலாண்டு அண்ட் அது கிராஸ் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராசிங் போகிறோம். ஸோ கிராசிங் அப்படின்னாலே ஒரு 6 days எடுத்துக்கும். யூரோப்ல இருந்து நம்ம யூஎஸ் போகணும் அப்படின்னா. ஸோ 6 days நம்ம ட்ராவல் பண்ணி கடல்ல கரிபியன் நாங்கள் வந்து ரீச் ஆகிறோம். ஸோ கரிபியன்ல ஆன்டிகுவா அண்ட் ஒரு சில ஐலண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென் வி ஆர் கோயிங் டு மயாமி. ஸோ யூஎஸ் போகிறோம். யூஎஸ் அண்ட் கரீபியன் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 month க்ரூசிங் பண்ண போகிறோம். அப்புறம் திரும்பி பேக் டு யூரோப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வருவோம். ஸோ இதுதான் ஒர்க் பண்ண போகிற எக்ஸ்ப்ளோரா 1 அப்படின்ற கப்பலோட ஒரு ஐட்டினரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எம்எஸ்சி குரூஸ்னோட இந்த எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ் அப்படின்ற லக்ஸூரியஸ் கம்பெனியில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ எம்எஸ்சி க்ரூஸ் லைன், அதாவது மெடிட்ரேனியன் ஷிப்பிங் கம்பெனி, எம்எஸ்சி. ஓகே. ஸோ இந்த எம்எஸ்சி கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜினுவா அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டோட ஒரு கேபிட்டல் சிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் எம்எஸ்சி க்ரூஸ் லைனோட ஒரு ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல இருக்கிற எம்எஸ்சி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல ஒரு இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் மும்பைல இருக்கு. சரிங்களா. ஸோ இங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹைரிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. நான் நிறைய ஹைரிங் நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபேஸ்புக்லயும் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஹைரிங் நம்ம எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ் கம்பெனில ஹைரிங் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் அண்ட் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல், ஸ்டேஜ் ஆப்ரேட்டர், ஸ்டேஜ் மேனேஜர், பியூட்டிஷியன், ஸ்பா, ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர், யோகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ் கண்டினியூவா ஹைரிங் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நம்ம எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் ரோல் இருக்கும். ஸோ நீங்க எந்த ப்ரொஃபஷனலை சேர்ந்தவங்க, அதாவது நீங்க ஒரு கிச்சன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஐடி பர்சன் அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எந்த ப்ரொஃபஷனலும் நீங்க அதை டைப் பண்ணி பாருங்க, அதுல ஜாப் ஆஃபர் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அதுல வந்து நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் போட்டு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸ் க்ரூஸ் லைனை பத்தி நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இப்போ நான் ஜாயின் பண்ண போற எக்ஸ்ப்ளோரா 1 கப்பலை பத்தியும் நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல கப்பல்களை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம தமிழ் க்ரூஸோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை கப்பல்ல ஜாயின் பண்ணணும் ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல கப்பல்கள் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்டில் ராஜு, see you.